இந்த பகுதியில் ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்தர் அரசின் வரலாற்றோடு ஒப்பிட்டு காணலாம். பெரியாழ்வார் தன் தோட்டத்தில் துளசி செடிகளில் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்து அதற்கு சுரும்பார் கோதை என்று பெயரிட்டு தன் குழந்தையாக வளர்த்து வந்தார். அப்பெண்ணிற்கு சிறு வயது முதல் திருமால் பெருமைகளை கூறி வந்ததால் பருவ வயதடைந்ததும் அந்த பெண் திருமாலை நேசிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் அப்பெண்ணை திருவரங்கம் ஆலயத்திற்கு கூட்டிச் சென்ற பொழுது அப்பெண் மறைந்து போனாள். அப்பொழுது பெரியாழ்வார், கோதைக்கு ஊரறிய திருமணம் முடிக்க நினைத்தேனே, அரங்கன் கொண்டு சென்று விட்டானே என்று புலம்பினார். அதை கேட்ட திருவரங்கன் வல்லப பாண்டியன் மன்னனிடம் ஊரெங்கும் தோரணம் நாட்ட சொல்லி விமரிசையாக ஆண்டாளை மணந்து கொண்டதாக ஆண்டாளுடைய வரலாறு கூறுகிறது. இந்த நிகழ்வு குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள எஸ்தர் புத்தகத்திலிருந்து காணலாம். கிமு 4ஆம் நூற்றாண்டில் பெர்சிய தேசத்தை ஆண்ட அகஸ்வேரு அரசன் அளித்த விருந்திற்கு அவனது பட்டத்து அரசி வர மறுத்ததால் அவளை ஒதுக்கிவிட்டு அவளுக்கு பதிலாக உத்தமையான வேறொரு பெண்ணை பட்டத்து அரசியாக்க நினைத்து 127 நாடுகளில் இருந்தும் கன்னி பெண்களை கூட்டி வரப்பட்டு அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு நாளொருவராக அரசருக்கு அனுப்பப்படுவர் என்றும் அரசர் தான் நேசிக்க பெண்ணுக்கு கிரீடத்தை சூட்டி பட்டத்து அரசியாக்கிக் கொள்ளலாம் என்றும் முடிவாயிற்று. அந்நாட்களில் சூசான் அரண்மனையில் வாயிற்காப்பாளனாக இருந்த மொர்தெகாய் தனது சிறிய தகப்பனின் மகளான எஸ்தருக்கு பெற்றோர் இல்லாததால் அவளை தன் மகளாக வளர்த்து வந்தான். அரசனுக்கு தூக்கி செல்லப்பட்ட பெண்களில் அவளும் ஒருவளாக இருந்தால் மொர்தெகாய் நாள்தோறும் எஸ்தருக்கு என்னவாயிற்று என்பதை கண்காணித்து வந்தான். எஸ்தர் 6 மாதம் அளவும் சுத்திகரிக்கப்பட்டு அவளது முறை வந்த பொழுது அரசனிடம் அனுப்பப்பட்டால் அப்பொழுது அரசன் அவளை மிகவும் நேசித்து அவளுக்கு கிரீடத்தை சூட்டி அதிபதிகளுக்கும் பிரபுகளுக்கும் விருந்தளித்து விமரிசையாக அவளை மணந்து கொண்டான். பெரியாழ்வார் மற்றும் மொர்தெகாய் வரலாற்றிலிருந்து அவர்கள் இருவருமே ஒரு பெற்றோரில்லாத பெண் குழந்தையை வளர்த்து வந்ததும் அந்த பெண்ணானவள் பருவ வயதடைந்ததும் காணாமல் போனதும் பின்பு அவர்களுடைய திருமணம் விமர்சையாக நடந்தது குறித்தும் இருவரது வரலாற்றிலிருந்தும் அறிந்து கொள்கிறோம். எஸ்தருடைய எபிரேய பெயரான அத்சால் என்பதற்கு புனிதமான செடி என்று பொருள். இன்றளவும் இஸ்ரவேல் தேசத்தில் செம்பு கலசத்தில் நீரை ஊற்றி அதில் துளசி செடியை போட்டு வைத்திருப்பதை நாம் காண்கிறோம். அரசனை ஆண்டவன் என்று அழைப்பது போல 127 நாடுகளுக்கும் பட்டத்தரசியாக இருந்த எஸ்தர் அரசியை ஆண்டாள் என்று அழைக்கப்படுவதை தெரிந்து கொள்ளலாம்.